ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அதிக சத்துக்கள் நிறைந்த மக்காச்சோள தோசை எப்படி செய்யறது அப்படின்றாங்க. கூடவே மக்காச்சோளம் அதிகமா சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகளையும் சேர்த்து பார்க்கலாம். சோள தோசை செய்யறதுக்கு 1 கப் காய்ந்த சோளம் எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சை அரிசி, 1 கப் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு உளுந்தும் எடுத்துக்கோங்க. புழுங்கலரிசி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 கப் மக்காச்சோளம் எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுக்கும்போது உளுந்த தனி அரைச்சி எடுத்துக்கோங்க. மக்காச்சோளத்தையும் அரிசியையும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாம் தனித்தனியா அரைச்சதுக்கு அப்புறமா உளுந்த மாவையும் அந்த மக்காச்சோளம் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமா உப்பும் போட்டுக்கோங்க. இந்த மாவை வச்சு நம்ம 2 விதமா தோசை சுட போறோங்க. முதல்ல பிளைன் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சாதா தோசை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை ஊற்றி எடுக்கும்போது ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் மெல்லிசா ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போதான் தோசை கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். தோசையோட ஓரங்கள்ல கொஞ்சமா நெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்பதான் தோசை நல்ல கிறிஸ்பியாவும் நல்ல வாசனையாவும் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மேல் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்க இதை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. தோசை 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தோசையை நீங்க சூடோட சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த தோசையை செஞ்சு ட்ரை பண்ணக்கூடியவங்க சூடோடையே சாப்பிட்ருங்க. நாம் இப்போ செகண்ட் மெத்தடில் தோசை சுடுறத பார்க்கலாங்க. இதுக்கு நாம் மாவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாதி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு பாதி வெங்காயம் சரியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, சின்ன சீரகம், 1 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இதை மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. அப்போதான் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்ல மாவுல ஊறி கிடைக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தோசை ஊத்துற மாதிரி இந்த மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு மேல லைட்டா நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இந்த தோசையை நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச மாதிரி ரொம்ப விரிக்கணும் அப்படின்னு இல்லைங்க, கொஞ்சம் திக்கா ஊற்றி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த தோசையை நாம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தோசை கூட தேங்காய் சட்னி, புதினா சட்னி, சாம்பார் இது எல்லாமே வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தோசையும் சாப்பிடும்போது சூடோடையே சாப்பிடுங்க. ஆறி போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். மக்காச்சோளத்தை வச்சு 2 விதமா எப்படி தோசை சுடுறது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இனி இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுதாங்க காய்ந்த மக்காச்சோளம். இதை நாம இருங்கு அப்படின்னு சொல்லலாம். கடையில இருங்கு அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு இதை கொடுப்பாங்க. இந்த இருங்கை தாங்க நம்ம ஊற வச்சு அரைச்சி தோசை மாவுக்கு எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஊற வச்சு அரைக்கிறது கஷ்டம் அப்படின்னா நீங்க இதை மில்லில் கூட கொடுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தோசை மாவுல உங்களுக்கு தேவைக்கேத்தாப்புல இதை சேர்த்து நீங்க கலந்து தோசை சுட்டுக்கலாம். இனி இந்த உலர் மக்காச்சோளத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மக்காச்சோளத்துல விட்டமின் பி, தயாமின், நியாசின், பீட்டா கரோட்டின், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், நார் சத்து, துத்தநாகம், செலினியம், தாமிரம் இப்படிப்பட்ட தாது பொருட்கள் எல்லாமே இருக்குதுங்க. நம்ம தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தா உடல் எடை அதிகரிக்குங்க. உடலுக்கு தேவையான அதிக வலிமை கூட கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து எலும்புகளுக்கு உறுதியளித்து எலும்புகளை பலப்படுத்தும். எலும்புகளோட வளர்ச்சிக்கு கூட உதவும். நியாசின் அப்படிங்கிற சத்து குறைபாட்டால வரக்கூடிய தோல் வியாதிகளை குணப்படுத்தும். இரும்பு சத்து இரத்த சோகை நோயை குணப்படுத்தும். இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் கண் செல்களோட வளர்ச்சிக்கு உதவும். நார்ச்சத்துக்கள் மூல நோயை குணப்படுத்தும். குடல் புண் மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்படாம பாதுகாக்குது. நீரிழிவு நோயாளிகள் கோதுமை உணவுக்கு பதிலா மக்காச்சோள உணவை எடுத்துக்கலாங்க. மக்காச்சோள கஞ்சிக்கு நீர்க்கடுப்பை குறைக்கும் சக்தி கூட இருக்குதுங்க.
மக்காச்சோளத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே பார்த்தாச்சு. நாம அளவோடு சாப்பிடும்போது இந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. நம்ம அளவுக்கு மீறி சாப்பிடும்போது கண்டிப்பா நமக்கு இதுல இருந்து தீமைகளும் கிடைக்குங்க. அந்த தீமைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாவே மக்காச்சோளம் இனிப்பு சுவை உடையது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சுக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் தாங்க. நம்ம அளவுக்கு அதிகமா இந்த மக்காச்சோளத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சுக்ரோஸ் ரத்தத்துல சர்க்கரையோட அளவை அதிகரிச்சு நீரிழிவு நோயை ஏற்படுத்தும். அதனால அதிக அளவுல இந்த மக்காச்சோளத்தை உட்கொள்றத தவிர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம அதிக அளவு மக்காச்சோளத்தை சாப்பிட்றனால அதுல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வாயு தொல்லையை ஏற்படுத்தும். பற்சத்தைய கூட இந்த ஸ்டார்ச் ஏற்படுத்துங்க. அதனால நம்ம மக்காச்சோளத்தை சாப்பிட்ட உடனே நல்லா வாயை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உடல் பருமன் அதிகமா இருக்கக்கூடியவங்க இந்த மக்காச்சோளத்தை அதிகமா எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மக்காச்சோளத்துக்கு உடல் பருமனை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. மக்காச்சோளத்தை நம்ம அதிக அளவுல சாப்பிடும்போது இது நமக்கு பசியின்மையை ஏற்படுத்துங்க. கூடவே செரிமான பிரச்சனையும் ஏற்படுத்தும். சிலருக்கு இந்த மக்காச்சோளம் ஒவ்வாமை மற்றும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திடும். அதனால மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால யாருக்காவது ஒவ்வாமை வருது அப்படின்னா அவங்க இந்த மக்காச்சோளத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த தீமைகள் எல்லாமே நம்ம அளவுக்கு அதிகமா மக்காச்சோளத்தை சாப்பிட்றதுனால வரக்கூடியது தாங்க. அதனால நாம இதை அளவோட சாப்பிடலாங்க. அளவோட சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான நன்மைகள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மக்காச்சோள ரெசிபிஸை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.